ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். பிரார்த்தனை அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல. மனதார உளமாற ஆத்மார்த்தமா பிரார்த்தனை பண்ணிக்கிறது தான் பிரார்த்தனை. காலையில் எழுந்து இந்த நாள் எனக்கு கிடைத்த ஒரு பெரிய வெகுமதி, இதை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் எழுந்திருச்சு நம்ம வேலைகளை ஆரம்பித்தோம்னா அந்த நாள் முழுவதும் நமக்கு பிரபஞ்சம் துணையாக இருக்குன்றது நம்பிக்கை. இதுதான் ஆன்மீகம் முதல்ல ஆரம்பிக்கிற ஒரு நல்ல விஷயம். இப்படி ஆரம்பித்து நமக்காக நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்கள், அம்மா அப்பா, சகோதர சகோதரிகள், மனைவி, மக்கள், இந்த மாதிரி ஒருத்தரும் இந்த வாழ்க்கை அப்படிங்கிற இந்த கட்டமைப்புக்கு நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த, இறைவன் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு பாதுகாப்பு, ஒரு பாசம், ஒரு அன்பு, நேசம், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்ந்ததற்கான ஒரு அடையாளம் கூட அதில் தான் இருக்குது. நம்ம அப்பா அம்மா நம்மளை ஒரு அடையாளப்படுத்தி நமக்கான ஒரு வாழ்க்கையை நம்ம கையில் ஒப்படைச்சிருக்கிறாங்க. அதன் பிறகு நமக்கான சந்ததிகளை நம்ம உருவாக்கி நல்ல சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு வகையில் நாம் பாடுபடுறோம். ஒருத்தரும் ஒரு வகையில் பாடுபட்டு இருக்கோம். ஒரு குடும்பத்திலையும் இறைவன் ஒரே தாயை படைச்சி லட்சக்கணக்கான மக்களை ஈன்றெடுக்க முடியாது. அப்படிங்கிறதுனால இறைவன் ஒவ்வொரு வீட்டிற்கும் பெற்றோர்களை அனுப்பியிருக்கார் இல்லையா? அதனால தான் நம்ம பெற்றோர்களை தெய்வமாக கும்பிடணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இருக்கிறவங்க எல்லாருமே இருக்கிறவர்கள் அனைவருமே கொடுத்து வச்சவங்க, இல்லாதவங்க அதை விட கொடுத்து வச்சவங்க. ஏன்னா சாயப்பாவை பெற்றோர்களாக நினச்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம சாயப்பாவை பெற்றோர்களா, சாயி அப்படின்னா அம்மா, பாபா அப்படின்னா அப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு இல்லாத தாயாகவும் இல்லாத தந்தையாகவும் இருக்கிறவர் நம்முடைய சாயப்பா. அவர்கிட்ட நம்ம என்னென்ன வேண்டிக்கிட்டாலும், என்னென்ன பிரார்த்தனைகளை வச்சாலும் கண்டிப்பாக அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த பிரார்த்தனை குழு ஆரம்பிக்கப்பட்டது. இந்த வண்டலூர் வழித்துணை சாயப்பா கூட்டு பிரார்த்தனை கோபுரம். இந்த கோபுரம் இப்போ நம்முடைய சாயி சொந்தங்களுக்கெல்லாம் ஒரு கலங்கரை விளக்கமாக இருக்குது. எந்த நாட்டில் இருந்தாலும் கூட அவங்களுக்கு அது ஒரு மேக்னெட் மாதிரி இழுத்து அவங்கள நம்பிக்கையோட நம்பிக்கை மனசில் துளிர் விட்டு ஒளிர செய்து வாழ செய்து, அந்த வகையில் நிறைய சொந்தங்களை, நிறைய பந்தங்களை நம்மளோட இணைச்சி வச்சிருக்குது. அந்த மாதிரி பந்தங்கள் சாதாரணமானதில்லை. குடும்ப உறுப்பினர்கள் சண்டை போட்டுக்கிட்டு நம்மெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் முறைச்சிக்கிறோம் இல்லையா? எங்கேயோ நெடுந்தொலைவில் கண்காணாத இடத்துல முகத்தையே பார்க்காம நம்மளோட பாசம் காட்டக்கூடிய சொந்தங்களை கொடுத்தது யார்? யார் கொடுத்தது? சாயப்பா. அந்த மையப்புள்ளி தான் இதெல்லாம் கொடுத்தது. அவருக்கு கோடான கோடி நன்றி. இந்த பிரார்த்தனைகள் எல்லாம் கண்டிப்பாக அவர் காது கொடுத்து கேட்பார், கண்டிப்பாக கண்ணெடுத்து பார்ப்பார். இந்த பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேற்றி கொடுப்பார். இதோ ஒரு சகோதரி நம்மோடு இப்போ இணைஞ்சிருக்கிறாங்க. அந்த சகோதரி பேசுறதை நீங்கள் கேளுங்க. அதுக்கப்புறம் நீங்களும் இதில் இணைஞ்சிடுவீங்க. நீங்களும் இந்த பிரார்த்தனைகளை பண்ணுறதுக்காக ஒரு நல்ல ஆத்மாவா நீங்களும் மாறிடுவீங்க. பாருங்க, கேட்போம். ஜெய் சாய்ராம். சாய்ராம், என்னோட உடம்பு பிணிகள் எல்லாம் தீர்ந்துட்டுது. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் சாய்ராம். நான் இப்போ தற்செயலாக நெட்டை ஆன் பண்ணி பார்த்தா நீங்கள் எனக்காக பாபாவோட ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தீங்க. உங்களை ஒரு நாள் பார்த்ததுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சாய்ராம். என் உடம்பெல்லாம் நல்லா ஆயிடுச்சு. உடம்பு எரிச்சல் நின்றுது, வயிற்று வலி நின்றுது சாய்ராம். நான் இப்போ நல்லா இருக்கேன் சாய்ராம், ஆரோக்கியமாக இருக்கிறேன். இந்த லாக்டவுன் முடிஞ்சதும் நான் பாரிஸ் போவேன் சாய்ராம். அப்போ உங்கள் கூட நான் கான்டாக்டில் தான் இருப்பேன். ரொம்ப நன்றி சாய்ராம். திரும்பவும் உங்கள் காலத்தொட்டு நான் வணங்குறேன் சாய்ராம். எனக்காக பிரார்த்தனை பண்ணவங்களுக்கு கோடான கோடி நன்றிகள் சாய்ராம்.
ரொம்ப நன்றி 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 சாய்ராம். சாய்ராம், நான் எப்படியா இருந்தாலும் வந்து என்னோட பாபாவை வந்து நான் தரிசனம் பண்ணாமல் நான் வந்து பாரிஸ் போக மாட்டேன். அடுத்த வருஷம் தான் போவேன்னு நினைக்கிறேன். எப்படியா இருந்தாலும் வந்து நான் என்னோட பாபாவை தரிசனம் பண்ணணும். நான் உங்களை உண்மையாலுமே உங்கள் காலில் விழுந்து ஃபஸ்ட்டு உங்களை நான் தரிசனம் பண்ணோம் சாய்ராம். ஏன்னா ஒரு தடவையும் நான் அழுதுகிட்டு ஃபோன் பண்ணும்போது எனக்கு வந்து நீங்கள் வந்து சீக்கிரம் அதுலேருந்து மீண்டு வந்துடுவீங்கன்னு ஒரு நாள் சொன்னீங்க பாருங்கள், அது அப்படியே பளியர்ன மாதிரி இருந்தது, எனக்கு ஒரு மாதிரி பிரகாசம் மாதிரி. அதனால் நான் வந்து என்னோடய வழித்துணை பாபா அவரை வந்து நான் நிச்சயமாக நான் வந்து சந்திக்காத நான் வந்து போக மாட்டேன் சாய்ராம். என்ன பண்ணால் அடுத்த வருஷம் தான் நான் கிளம்புற மாதிரி இருக்கும். நிறையா ப்ரொசீஜர்லாம் முடிக்க வேண்டியிருக்கு. அதனால் நான் அதுக்குள்ளே சென்னைக்கு இந்த லாக்டவுன் இந்த கொரோனா இதெல்லாம் இதுங்கிட்டோம் சாய்ராம். நான் வந்து நிச்சயமாக வந்து உங்களையும் பாபாவையும் நான் வந்து நிச்சயம் பார்க்குறேன் சாய்ராம். ரொம்ப திரும்ப எனக்காக நீங்கள் வந்து கூட்டு பிரார்த்தனை பண்ண எல்லாருக்குமே நன்றி சாய்ராம். திரும்ப கோடான கொடி நன்றி சாய்ராம். உங்களுக்கு ரொம்ப நன்றி சாய்ராம். நாங்கள் ஒரு நாள் நெட்டில் பார்த்ததுமே எனக்கு அது ஏன்னா உங்கள் முகம் மாதிரியே தெரில, எனக்கு டக்குன்னு என்ன பாபா மாதிரி நான் வணக்கம் சாய்ராம் அப்படின்னேன். அது அது என் சொல்ல தெரியல சாய்ராம். அதை நான் நினச்சிட்டே உட்காந்துருந்தேன், உங்களை பார்ப்பேன்னு நினச்சேன். உடனே டக்குன்னு ஆன்லைனில் நீங்கள் வந்துட்டீங்க. இப்போ அப்படி தான் கால் லைட்டாக வீங்குதுன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு டாக்டர் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். அவர் ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கார். நாளைக்கு காலையில் தான் அவர் வருவாருன்னாங்க அவங்க ஒய்ஃபு. அப்புறம் இப்போ வந்து என்ன பாபான்னு ஒரு குட்டி சிலை இருக்கிறத தொட்டு வேண்டிகிட்டே இருந்தேன். இந்த கால் வீக்கமும் சரியாக போயிடணும் எனக்கு பாபா அப்படின்னு பார்த்தா உடனே நீங்கள் வந்து இந்த பாபாவோட ஃபோட்டோ அனுப்பிச்சிருங்க. இப்போ தான் பார்த்தேன் சாய்ராம். எனக்காக பிரார்த்தனை பண்ணவங்களுக்கு கோடான கொடி நன்றி சாய்ராம். ரொம்ப 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 நன்றி சாய்ராம். என் அன்பு குழந்தையே, என் வார்த்தைகளை நீ அடிக்கடி கேட்க, வாழ்வாங்கு வாழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள். அல்லாஹ் மலிக்.